असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम शांति शांति शांति. शांति मंत्रम बृहदारण्यक उपनिषद. ध्यान श्लोकम भगवद्गीता. ओम प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधी भोक्ता युक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. भगवद्गीதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் பார்த்துருக்கோம். அதில் நம்ம 8வது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரசோகம் அப்ஸ்து கௌந்தேய பிரபவஸ்ய பிரபாஸ்மி சசிசூரியோ பிரணவ சர்வ வேதேசு சப்தகே பௌருஷம் நிஷுகு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் திடீரென்று தன்னுடைய விபூதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் விபூதிகள் சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, நமக்கு ஞானம் இந்த அத்தியாயம் படிக்கும்போது நமக்கு ஞானம் வர்ற மாதிரி தோணுது. ஆனால் ஞானத்தினுடைய பிரயோஜனம் பலன் என்ன, விஞ்ஞானமாக மாறணும். அப்போ அந்த விஞ்ஞானமாக மாறணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், காக்னிட்டிவ் வேல்யூ, எமோஷனல் வேல்யூ, அதாவது உணர்வு மயம் அறிவு மயம் ரெண்டும் சரியாகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த உணர்வு மயம் அறிவு மயம் சரியாக ஒன்றாவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பகவான் தன்னுடைய விபூதியை முக்கியத்துவத்தை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பதஞ்சலி முனிவர் சொல்வார் பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருக்குன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவாக மாற்றணும்னா நெகட்டிவை பற்றி நினைக்கக்கூடாது, பாசிட்டிவை பற்றி தான் நினைக்கணும். அதனால் பிரதிபக்ஷ பாவனம். இப்போ எனக்கு கோபம் வருதுன்னா நான் கோபப்பட மாட்டேன்னு கற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பதிலாக சாந்த பாவத்தை நம்ம டெவலப் பண்ணணும். அது எப்படி டெவலப் பண்ணுறது, அதுதான் விபூதி. அப்போது விபூதின்னா பகவானுடைய மேன்மையை பற்றி, அதோடைய ஏன் நம்ம அதை பற்றி மேன்மைன்னா பிரதிபக்ஷ பாவனம். நம்மகிட்ட இப்போ இது என்ன இருக்குது, ராகத்வேஷ பயம்ன்றனால தான் நமக்கு பகவானை பார்க்க முடியவில்லை. என்னென்னா ஞானம் வந்துருச்சு. ஞானம் இந்த அத்தியாயம் படிக்கும்போது நமக்கு ஞானம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஞானம் விஞ்ஞானமாக மாறலைன்னா அந்த ஞானத்துக்கு அந்த அறிவுக்கு பயன் இல்லை. அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த பிரதிபக்ஷ பாவனம்னு சொன்னாங்க. அந்த பிரதிபக்ஷ பாவனம்னா நமக்கு இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா பகவானுடைய விபூதிகளை பற்றி நம்ம நினைக்கணும். ஏன்னா பிரதிபக்ஷ பாவனம்னா அதுதான், நெகட்டிவ் தாட்ஸ் தான் இந்த ராகத்வேஷ பயம். அதுக்கு பிரதிபக்ஷம் என்ன, ஆப்போசிட் தாட்ஸ் என்னென்னா பகவானுடைய விபூதிகள். ஸோ ஆரம்ப காலத்தில் நமக்கு பகவானுடைய அந்த விபூதிகளை பற்றி நம்ம நினைக்கணும். அப்போது இந்த அறிவுமயமும் உணர்வுமயமும் ஒன்றாகும். அப்போ நமக்கு வெற்றி கிடைக்கும். அதை தான் நம்ம போன வகுப்பில் சொன்னோம். இந்த ஞானம் விஞ்ஞானம் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அதனால தான் நமக்கு இந்த அத்தியாயத்தில் ஈஸ்வர ஞானம் வந்துவிட்டது என்று சொல்வது தவறு. ஏன்னா அந்த ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர திருஷ்டி வரணும். ஈஸ்வர ஞானத்தினால ஈஸ்வர திருஷ்டி நமக்கு எல்லா இடத்துலையும் இறைவனாகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். என்ன இது சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்காரு அவர், நானே உபாதான காரணமாக இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உலகத்தில் இருக்கிறேன்னா எல்லா இதுலேயுமே இறைவன் தான் இருக்கிறார் என்ற ஞானம் நமக்கு வந்திருக்கு. ஆனால் தெரியலையே. அப்படி ஏன் தெரியல அப்படின்னு கேட்டால்
அந்த ராகத்வேஷங்கள் இருக்குது. இந்த ராகத்வேஷங்கள்ங்கிறது பல ஜென்மாந்தரமாக நமக்கு இருக்கின்ற அந்த சம்ஸ்காரங்களால் இருக்கிறது. அதுக்கு நெகட்டிவ் தாட்ஸ். அதை பாசிட்டிவாக மாற்றணும்னா இந்த விபூதிகளை பார்க்க ஆகும். அதாவது இறைவனுடைய மேன்மையை பற்றி நம்ம யோசிக்க வேணும். யோசிச்சது இந்த பானைக்குள் இருப்பது களிமண். அப்போது பகவான் சொல்கிறார், நானே இந்த களிமண்ணாக இருக்கிறேன் என்று அவருடைய விபூதி, அவருடைய மேன்மையை சொல்கிறார். பானையில் இருக்கிற களிமண் நானே அப்படின்னா இது ஒரு உதாரணமாக சொல்கிறார். இது போல் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் நான் தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கான்செப்டை பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு நாள் அத்வைத கான்செப்ட், இது ஹாஜரா அப்புறம் சுவாமி விவேகானந்தர் எல்லாம் சில பக்தர்கள் தான் இருந்தாங்க. அப்போது பகவான் சொல்லிக்கிட்டே வந்தார், எல்லாமே இறைவன் தான், இந்த குவளை இறைவன், இந்த டம்ளர் இறைவன், இந்த மேசை இறைவன், எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தார். இதை கேட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தரும் ஹாஸ்ராவும் அஹஹன்னு ஓன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பகவான் அந்த இடத்துல குருதேவர் ராமகிருஷ்ணன் வெளியே வந்தார். என்ன நரேன் சிரிக்கிற அப்படின்னு சொன்னார். அந்த காரணம் சொல்கிறதுக்குள்ளே பகவான் அதை உணர்ந்து கொண்டு, ஏன்னா அந்தர்யாமியாக எல்லா உள்ளத்திலும் எல்லாருடைய மனதிலும் இருப்பதனால சுவாமி விவேகானந்தர் அந்த காரணத்தை சொல்வதற்கு முன்னாடி குருதேவர் ராமகிருஷ்ணன் சுவாமி விவேகானந்தரை தொட்ட உடனே அவருக்கு என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத இந்த உபாதான காரணமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற அந்த தத்துவம் அவருக்கு புரிந்தது. அவர் எதுக்கு சிரித்தார் அப்படின்னா, ஆமாம் எல்லாம் இந்த சட்டிக்கு இறைவன், பானை இறைவன், இந்த கார்பெட் இறைவன், இந்த டோர்மேட் இறைவன், இந்த கதவு இறைவன் அப்படின்னு சொல்லத்தான் இப்படி சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். ஆனால் அதனுடைய உள் நோக்கம் பகவான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா சுவாமி அங்கே ஹாஜராகவும் இருந்தார், அவரை தொடரலை. காரணம் என்னென்னா, சுவாமி விவேகானந்தர் சரியான பக்குவத்தில் இருந்தார். அதனால் அவரை தொட்ட உடனே சுவாமி விவேகானந்தர் தான் குருதேவர் ராமகிருஷ்ணன் எதை சொன்னார், எதை சொல்ல வந்தார் என்ற உள் கருத்தை புரிந்து கொண்டு அதை உணர்ந்தார். அதனால தான் இந்த பானைக்கு உதாரணம் சொன்னார். பானையாக இறைவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். இந்த உண்மையை புரிந்து கொள்ள நமக்கு தடையாக இருப்பது இந்த ராகத்வேஷம், பயம்தான். எல்லா இதுலேயுமே நமக்கு பயம்தான் இருக்குது. அதனால் இந்த பயத்தையும் ராகத்வேஷத்தையும் போக்குவது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா பல ஜென்மாந்தரமாக இருக்கிறது அந்த சம்ஸ்காரங்கள். அதனால தான் பகவான் 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விபூதிகளை, அதாவது இறைவனுடைய மேன்மையை, விபூதிகளை, பகவான் பெருமைகளை சொல்கிறார். இந்த உணர்வு வருவதற்குத்தான் பகவான் இவ்வளவு முயற்சி. எந்த உணர்வு வருவதற்கு? இந்த ராகத்வேஷம் போகணும், அதே நேரத்தில் அறிவு மயமும் உணர்வு மயமும் ஒன்றாகணும். அதுக்காக தான் பகவான் இவ்வளவு உதாரணம் கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, நமக்கு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு சன்னதியில் இருக்கோம். பகவான் சன்னதியில் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? பகவான் சன்னதியில் நம்ம இருக்கிறோம் இப்பொழுது. அப்போ நமக்கு ஒரு இது வரும், ஒரு அமைதி, ஒரு இது வரும். அந்த நேரத்தில் நான் சும்மா என்டர்டைன்மெண்ட் கோயில்களில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம சவுத் இந்தியன், அதாவது பொதுவாக கும்பகோணம், அது மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா கோயில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு கோயிலும் பொதுவாக கும்பகோணத்தில் கோயில் ஒவ்வொன்றும் நான் கிரிக்கெட் விளையாடலாம், அந்த அளவுக்கு பெரிய கோயிலாக இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு பெரிய கோயில் கட்டிங்கன்னா, அந்த கோவில் பிரகாரங்கள்லாம் சுற்றும்போது இறைவன் சிந்தனை, இறை சிந்தனை மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக அது வாக்கிங் பிளேஸாக இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த வாக் பண்ணும்போது கூட இறை சிந்தனையோடு தான் அந்த கோவில் வளாகத்தில் நம்ம பிரகாரத்துக்கு சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கோவில்களை எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ என்னிடத்தில் தான் நீ இருக்கிறாய், நீ இந்த உலகத்தில் நீ எங்கேயுமே இறைவனிடம்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு. அதனால் ஆரம்ப காலத்தில் நமக்கு கோவில், அந்த பூஜை அறையெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா போன வகுப்புலேயே நான் சொன்னேன். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது, பூஜை செய்யும்போது பாக்கிய பூஜா, அந்தரங்க பூஜையெல்லாம் சொல்கிறோம். ஏன் பூஜை செய்யும்போது நமக்கு பகவானுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நமக்கு செய்யும்போது அந்த எண்ணங்கள் நமக்கு அது ஒரு இறைவனுடைய விபூதி தான். ஸோ அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா, நம்முடைய சம்ஸ்காரத்தில் இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க வந்துடும். ஸோ இதனால் நம்ம ஒவ்வொரு காரியங்கள், நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மாற்றுறது, அந்த சம்ஸ்காரத்தை மாற்றுறது, அந்த மாற்றினா தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ராகத்வேஷ பயம் போய் நாம் உள்ளது தத்துவவித், அதாவது 2வது அத்தியாயத்தில் சொல்வார்,
என்னது நாசத்தோ வித்தியதே பாவோ ந பாவோ வித்தியதே சதக உபயோரவி திருஷ்டுவாந்த துணையோ தத்துவதர்ஷிபி. அந்த தத்துவதர்ஷிபி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ளது உள்ளபடி பார்ப்பவன் தான் தத்துவதர்ஷிபி. அந்த உள்ளது உள்ளபடி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? நமக்கு வந்து ராகத்வேஷம் போகணும். இப்போ ஏன் ராகத்வேஷம் இருக்கிறனால நமக்கு அது தெரியல. அதனால தான் நாசத்தோ வித்தியதே பாவோ அப்படின்னு சொன்னார். என்னென்னா இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அது மாற்றவே முடியாது. ந பாவோ வித்தியதே சதக எது இருக்கிறதோ வெறும் தோற்றமாக இருக்கிறது, அது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், அது வந்து சாஸ்வதமாக இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறை தத்துவம் பிரம்ம தத்துவம் தான் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறாரு அந்த நாசத்தோ வித்தியதே. ஸோ அந்த தத்துவதர்ஷிபி உள்ளதை உள்ளபடி பார்க்கிறார். ஏன் பார்க்கிறார், எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அந்த சம்ஸ்காரத்தில் இருக்கின்ற ராகத்வேஷங்கள் எல்லாம் நீங்கி அவர் உள்ளதை உள்ளபடி பார்க்க முடிகிறது அப்படிங்கிறதான் இந்த இதை சொல்கிறார். ஸோ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு பேர் வைக்கிறோம், இது ஸோ அந்த பேர் வைக்கும்போது நமக்கு அந்த பேர் சொன்ன உடனே நமக்கு அந்த பொருள் என்னன்னு புரியுது. ஆனால் எல்லாருக்கும் பேர் சொல்லிட்டு கடவுள் என்பதற்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன கடவுள்னா எல்லாம் சேர்ந்தது தான் கடவுள். நம்ம கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்தது ஒரே ஒரு இது பேர். அதுக்கு என்னென்னா விதவிதமான பொருள்கள் இருக்கிறது, ஆனால் விதவிதமான பேர் இருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் உபாதான காரணமாக இருக்கிறது இறைவன். அதனால் கடவுள் என்றால் எல்லாமே இருக்கிறது. எப்படி நம்ம விதவிதமான நகைகளை செய்கிறோம், ஆனால் அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். இது கொலையல், இது மோதிரம், இது பிரேஸ்லெட் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஆனால் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? தங்கம் இருக்குது. தங்கம் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆபரணங்கள் இதைத்தான் சொல்ல முடியும், தங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்தது தான் அந்த இது ஆபரணங்கள். ஸோ தங்கம்னு சொல்லிட்டோம்னா எல்லா ஆபரணமும் அதில் வந்துடும். அதுபோல் கடவுள்னு சொல்லிட்டா எல்லா வஸ்துக்களும் அதில் வந்துடுது. அதனால தான் விபூதி. இந்த விபூதியை நம்ம சொல்லி அது விபூதியை நம்ம உணர்ந்து பயிற்சி செய்தால் இந்த ஞானம் விஞ்ஞானமாக மாறும், நமக்கு இறை தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவான் இந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ்வாறு பகவான் தன்னுடைய விபூதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் 8வது ஸ்லோகத்திலிருந்து. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த அகில பிரபஞ்சமும் பகவானாகத்தான் இருக்கிறான் என்பதை விளக்குவதற்காகத்தான். இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணமாக நான் தான் இருக்கிறேன் என்கிறார். எப்படி களிமண்ணை வந்து உபாதான காரணமாக அந்த இருந்து அந்த களிமண் பானையாக மாறுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் விவகாரம் அதே மாதிரி இந்த அப்போ களிமண்ணுக்கு உபாதான காரணமாக பானைக்கு உபாதான காரணமாக களிமண் இருப்பதால் நாம் அந்த பானையை விவகாரம் அதாவது உபயோகிக்கும் போது நம்ம எதை உபயோகிக்கிறோம்? களிமண்ணை தான் உபயோகிக்கிறோம். அதுபோல் பகவான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் விவகாரம் செய்யும் பொழுது எதோடு விவகாரம் செய்கிறோம்? இறைவனோடு தான் நம்ம விவகாரம் செய்கிறோம். அதாவது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் டீலிங் யார்கிட்ட பண்ணுறோம்? இந்த பிரபஞ்சத்தில் யார் கூட வந்தாலும் சரி, எந்த பஞ்சபூதமாக இருந்தாலும் சரி, எல்லா விவகாரத்திலும் எல்லா டீலிங்லையும் இந்த இறைவனோடு தான் நம்ம விவகாரம் பண்ணுறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ என்ன சொல்ல, இந்த பிரபஞ்சத்தில் நாம் விவகாரம் செய்யும்போது நாம் யாருடன் விவகாரம் செய்கிறோம்? இறைவன் பகவான் தான் காரணம். ஈஸ்வரனுக்கு வேறுபட்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த அறிவுபூர்வமாக நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு நமக்கு என்ன ஸ்ரத்தை வேண்டும்? ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, கீதையில் சொல்லியிருக்கு இதெல்லாம். ஸோ நமக்கு என்ன வேணும்? அறிவுபூர்வமாக நமக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலே நமக்கு ஸ்ரத்தை வேண்டும். அந்த ஸ்ரத்தை இருந்தால்தான் நாம் அதை ஞானமாக விஞ்ஞானமாக மாற்ற முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த விபூதினா விஷயங்கள், அதை பிரதிபக்ஷ பாவனம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி விபூதியை நாம் சொல்கிறோம். பகவான் நமக்கு ஒரு சில பயிற்சிகள் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். என்னென்னா இந்த உலகத்தை ஈஸ்வரனாக பார்த்து பயிற்சி செய்யவும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நமக்கு இந்த பயிற்சியெலாம் நமக்கு தேவை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த சம்ஸ்காரம் நம்மளை விடாது.
அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வஸ்துவையும், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நம்ம என்ன மனதில் வைத்து கொள்ள வேண்டும்னா, இறைவன் இருக்கிறான். எல்லா இடத்திலும் இறைவனாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாக நான் தான் இருக்கிறேன் என்பதற்காக. அப்போ அதில் டீல் செய்யும்போது நமக்கு இறைவனோடு தான் டீல் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை மனதில் வைத்து கொண்டு நான் இறைவனுடைய தான் இருக்கிறேன். வீட்டில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, அல்லது பொது இடங்களுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்திலும் இறைவன் தான் இருக்கிறான் என்று நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த 8லேருந்து 8வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் வரைக்கும் அவருடைய விபூதிகளை சொல்வார். ஏனென்றால் இப்படி அவருடைய ஒவ்வொரு பெருமைகளையும் மேன்மைகளையும் நாம் பார்க்கும்போது நம்மிடம் உள்ள ராகத்வேஷம், கோபம் படிப்படியாக குறையும். அப்பொழுது நம்முடைய அறிவும் உணர்வும் சமமாகும். இந்த ராகத்வேஷம் இருப்பதால் தான் இப்பொழுது இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இறைவன் தெரிவதில்லை. ஏன் தெரிவதில்லை? இந்த ராகத்வேஷம். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அந்த பொருளை தேடும்போது அந்த குறிப்பிட்ட பொருளை மனதில் வைத்து கொண்டு பார்க்கும்போது அது எங்கேயாச்சும் இருக்குமோங்கிறது நமக்கு தேடி பிடிக்கும். அப்போது வேறு எந்த பொருளும் நமக்கு சரியாக தெரியாது. அதனால் இந்த ராகத்வேஷத்தோடு நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா நமக்கு இறைவன் தெரியாது. அப்போ இந்த ராகத்வேஷத்தை குறைத்து கொஞ்சம் படிப்படியாக குறைக்கிறதுக்கு தான் இந்த விபூதியை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த விபூதியை கொடுக்கும்போது அதாவது இறைவனுடைய பெருமைகளை பற்றி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க இந்த ராகத்வேஷம் குறைந்து, அப்போ உள்ளது உள்ளபடி இறைவன் தான் இருக்கிறான் சாஸ்வதமாக, அதாவது எப்பொழுதுமே சனாதனமாக இந்த இறைவன் தான் இருக்கிறான். ஆனால் நமக்கு அது தெரியவில்லை. அப்போது இந்த சம்ஸ்காரங்கள் மாற மாற நமக்கு நம்முடைய உள்ளுணர்வு, அதாவது அறிவுபூர்வமான உணவும் ரெண்டுமே சமமாகும். அதாவது உணர்வு மயமும் அறிவு மயமும் சமமாகும் பொழுது இந்த ராகத்வேஷம் மறைந்து நமக்கு இந்த உலகமே பகவான் தான். அதில் அவருடைய பெருமைகளும் சிறுமைகளும் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், பெருமைகளை மட்டும் நம்ம பார்க்க நமக்கு நம்முடைய ராகத்வேஷங்கள்லாம் குறையும். ஒன்றும் இல்லை, உதாரணம் சொல்கிறாரு. ஒவ்வொரு பெருமைகளும் சொல்லும்போது சொல்கிறாரு, விபூதிகளை சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவன் நன்றாக பாடுகிறான் என்றால் அவனுடைய இனிமையான குரல் இறைவனை சார்ந்தது என்ற எண்ணம் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம நினைக்காம அந்த குறிப்பிட்ட நபரை, நல்ல நல்ல வாய்ஸ் உங்களுக்கு, அவரை நம்ம போற்றி புகழ ஆரம்பித்தோம்னா அவருக்கு கர்வம் கூடும். கர்வம் கூடுவதனால் மற்றவர்களுக்கு கஷ்டம் வரும். இந்த கஷ்டம் வரும். ஏன்னா அவருடைய அகங்காரத்தினால மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும். இப்படி இந்த உலகத்தில் இருக்கும் பெருமைகளை, இந்த உலகத்தில் இருக்கும் பெருமைகளை என்னுடையது அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோடு சொல்கிறார் பகவான். என்னை சார்ந்தது என்ற ஒரு அகங்காரத்தோடு சொல்கிறார். இப்போ இந்த அகங்காரம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுதான் பகவான் ராமகிருஷ்ணனுடைய மங்களாசாசனம். மங்களம் தேசி கேந்திராய யமீனாம் சக்கராந்தில் 9வது லைனில் என்ன சொல்கிறாருன்னா, பூர்ண ஹன்சாதி தௌ பாவமுகே பவது மங்களம். அதாவது ஸ்திதாய மாதுரா தேஜாத் ஜெகதுத்தாரண காரணாத் பூர்ண ஹன்சாதி தௌ முகே பவது மங்களம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்திதாய மாதுரா ஆதேஷ. அப்போ என்ன இதில் என்ன சொல்கிறாருன்னா, அன்னையோடைய ஆதேசம், அன்னையோடைய கட்டளை என்ன? சர்வ மங்களம். எல்லா இடத்துலையும் அன்னையாக பார்க்கிறேன் நான். அப்போ எல்லாத்தையும் மங்களமாக பார்க்க அந்த ஆதேசத்தோட பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ராமகிருஷ்ணருக்கு சுவாமி அம்பிகானந்தர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இதில் ஸ்திதாய மாதுரா ஆதேஷாத், அம்மா சொன்ன அந்த கட்டளை என்ன? எல்லா இடத்திலையும் இறைவனாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அனுபூதி பகவானுக்கு கிடைக்கிறது இங்கே எல்லா இடத்துலையும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சிலது என்ன, எல்லாரையும் அன்னையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுதான் அன்னையுடைய ஆதேசம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு எதுக்குன்னா, அந்த ஆதேசம்னா ஜெகத் உத்தார காரணம். ஜெகத் உத்தாரணம்னா இந்த உலகத்தை மேம்படுத்துவதற்காக. என்ன எல்லாம் மேம்படுத்துவதற்கு அந்த உலகத்தை நம்ம மேம்படுது, அந்த இறைவனாக பார்ப்பது தான் மேன்மை. அதுதான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சர்வ
சர்வ பூர்ண ஹன்ஸ்தா. இந்த இடத்துல என்ன இதான் நமக்கு சொல்றாரு. இந்த அகங்காரம் அப்படின்னு சொன்னார் பகவான். என்ன சொன்னார்? எல்லாம் என்னுடைய பெருமை தான் என்ற அகங்காரமாக சொல்கிறாரு. இந்த அகங்காரம் நல்ல அகங்காரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தனி மனிதன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது என்னுடைய அகங்காரம் நமக்கு நல்லதல்ல. அப்போது நான் பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது என்னுடைய நண்பன், அந்த அகங்காரமும் நான் தான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் அகங்காரமும் நான் தான். ஸோ எல்லா அகங்காரமும் நான் தான். அதுதான் பூர்ண அன்ஸ்தா, பூர்ண அகங்காரம். பூர்ண அகங்காரங்கிறது எல்லா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய அகங்காரமும் நான் தான் அப்படின்னா அந்த அகங்காரம் நல்ல அகங்காரம். ஏன்னு கேட்டால் சர்வத்திர பாவம். சர்வத்திர பாவம்ங்கும்போது ராகத்வேஷம் இல்லைன்னு அர்த்தம். ராகத்வேஷம் இல்லைங்கிறது இயற்கையாக ராகத்வேஷம் இல்லைன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும். அதைத்தான் பகவான் சொன்னார். பூர்ண ஹன்ஸ்தாதிதோ பாவ முகே. பாவமுகம்னு ஒரு வார்த்தை வந்து சுவாமி சாரதானந்தர் பகவான் ராமகிருஷ்ணன் புத்தகத்தில், கிரேட் மாஸ்டர் புத்தகத்தில் சொல்கிறார். இந்த பாவமுகம்னா என்ன அப்படின்னா, இந்த பூர்ண ஹன்ஸ்தா, எல்லா அகங்காரமும் எல்லா ஜீவனிடமும் இருக்கின்ற அந்த அகங்காரம் நான் தான் அப்படிங்கிற பாவம் எப்போ வருதோ அதுதான் பாவமுகம். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கும்போது சுவாமி அபேதானந்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? காளி, அதாவது அபேதானந்தருடைய பேர் வந்து காளி. காளி, நான் இன்னும் 4-5 வருஷம்தான் இருப்பேன். அப்போது சுவாமி அபேதானந்தர் சொன்னார், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ தான் உங்களுக்கு 30 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. நான் 30-32 வயசு 33 வயசு ஆகுது, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா. ஆமாம், நான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கேன். அதாவது பூர்ண ஹன்ஸ்தாதிதோ பாவன் சொல்கிற வராது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ உன்னுடைய அகங்காரம் என்னுடைய அகங்காரமாக மாறிடுச்சு. பக்கத்து விட்டு அகங்காரம், அடுத்தவன் என்னுடைய, எல்லாருடைய அகங்காரம் என்னுடையதாகிறது. பூர்ண ஹன்ஸ்தாதிதோ, இதே தான் சொல்கிறாரு. அந்த அப்போ எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போக அந்த எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப்னு சொல்கிறது என்னென்னா அமரத்துவம். அதாவது எனக்கு இதை மரணமே கிடையாது. அது என்ன சொல்லுது? அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோமா அமிர்தம் கமயா. மிருத்தியம், இப்போ நான் இண்டிவிஜுவல் நான் நினச்சேன்னா நமக்கு வருகின்ற அந்த இண்டிவிஜுவல் அகங்காரத்தினால் நமக்கு வருகின்ற மிருத்யு, மரணம் வரும் நமக்கு. ஆனால் மிருத்யோமா அமிர்தம் கமயாங்கிறத நம்முடைய நோக்கம். இப்போ அந்த அமிர்தம் கமயா அப்படின்னா மிருத்து, மரணத்திலிருந்து மரணமில்லா பெருநிலைக்கு போகணும்னா நாம் இந்த பூர்ண அகங்காரம் நமக்கு வேணும். இந்த பூர்ண அகங்காரம் வரணும்னா நமக்கு இந்த ராகத்வேஷம் மறையணும். ராகத்வேஷம் மறையணும்னா நமக்கு இந்த விபூதிகளை பற்றி, இறைவ சிந்தனை பற்றி நினைக்கும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கின்ற இந்த ராகத்வேஷ பயங்கள் போய் நமக்கு உண்மையிலே உள்ளது தத்துவதர்ஷிவி, உள்ளதை உள்ளபடி நம்மால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பகவான் சொல்றார். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நாம் விவகாரம் செய்யும் பொழுது இறைவனோடு விவகாரம் செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்போ ராகத்வேஷம் நமக்கு படிப்படியாக குறையும். அதனால தான் பகவான் சொல்கிறார், ஒருவன் நன்றாக பாடுகிறான் என்றால் அந்த இனிமை குரல் நான் தான். அதே போல் ஒருவன் கடும் தவம் செய்கிறான் என்றால் அந்த தவத்தின் பலனாக நான் தான் இருக்கிறேன் என்று எல்லா இடத்திலையும் தன்னையே சொல்கிறார். அதாவது ஒருவன் தவம் செய்கிறான்னா அந்த தவமாக நான் இருக்கிறேன். ஒருவன் சிறந்த அறிவு புத்தி இருக்கிறது என்றால் அந்த புத்தியாக நான் தான் இருக்கிறேன். இதை கேட்டபோது நமக்கு ஒரு புரியும் என்னென்னா, இந்த உலகத்தில் யாருடைய பெருமையும் அவர்களுடைய பெருமைகள் அல்ல, எல்லாம் ஈஸ்வரனுடைய பெருமை, பகவானுடைய பெருமை. நம்மிடத்தில் எந்த பெருமையும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். நமக்கு நல்ல புத்தி வர என்றால், நல்ல மனது வர வேண்டும் என்றால் நாம் அந்த இடத்துல இறைவன் இருக்கிறான் என்றால் அர்த்தம். அதாவது நல்ல புத்தி நமக்கு இருக்குது அப்படின்னா, நல்ல புத்தி இருக்குங்கிறதுக்கு என்ன ஒரு அறிகுறி என்றால், முதல் நல்ல புரிதல் நமக்கு வரும். அந்த நல்ல புரிதல் மூலமாக நாம் பார்க்கிறது எல்லாமே இறைவன் தான் என்ற புரிதல் வந்துவிட்டால் அடுத்தது ஸ்டெப்பு வரும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு, அதாவது பூஜை செய்யும்போது நம்ம வந்து நம்மளுடைய மனதை வந்து உயர்ந்த நிலையில் கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளால் பூஜை செய்ய முடியும். அதனால தான் இந்த மங்களம் சொல்லும்போது கூட பகவானுக்கு மங்களம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மங்களமானால் தான் பகவானை அந்த இதை தரிசிக்க முடியும் என்பதற்காகத்தான்.
ஸோ நல்ல புத்தி இருக்குன்றாலும் எது இருக்குன்னாலும் அங்கே இறைவன் இருக்கிறான். அப்போ அங்கே இறைவன் இருந்தால் நிச்சயமாக இந்த ராகத்வேஷம் பயம் நீங்கும், அறிவு தெளிவாகும். அப்பொழுதுதான் நமக்கு கீதையில் உள்ள மைய கருத்து நமக்கு புரியும். அதுக்குத்தான் பகவான் எல்லா வகையான இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா பொருள்கள் வேறாக இருந்தாலும் நானே அதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். அதனால தான் இந்த விபூதிகளை சொல்லி அவருடைய அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா தெரியும். என்ன சொல்கிறாரு? ரசோகம் அப்ஸ்து கௌந்தேய. அப்ஸ்துன்னா தண்ணீர், தண்ணீரிலே நான் ரசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பகவான் ஈஸ்வரன், அதாவது நானே ரசமாக இருக்கிறேன் என்றால் ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தண்ணீர் வேணும், அதாவது ரசம். சமஸ்கிருதத்தில் ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ ஒன்றும் இல்லைன்னா வறண்ட நாக்கில் ஒரு லட்டை கொண்டு போய் வச்சோம்னா டேஸ்ட்டு தெரியுமான்னா தெரியாது. அப்போது நமக்கு அந்த 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 என்ன உமிழ்நீர் சொல்கிறது, அந்த தண்ணீர், அந்த இது இருந்தால் தான் நம்மளால் அதை இது புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ அது நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு பண்டமோ அதாவது ஏதாவது ஒரு லட்டோ ஏதாவது நமக்கு பிடிச்சதை ஒன்று பார்த்தோம்னா நமக்கு நாக்கில் தண்ணி வரும். அது பகவான் கொடுக்கறது. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். அதனால் ஒரு சுவையாக நான் தான் இருக்கிறேன். ரசம் அப்ஸ்து கௌந்தேயா, நான் சுவையாக இருக்கிறேன். எதற்குள்? அப்சு, நீரில் நான் ரசமாக இருக்கிறேன். நாம் சுவை என்ற அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இந்த நீர் இருந்தால்தான் நாம் பெற முடியும். நம்முடைய நாக்கு வறண்டு இருந்தால் நாம் அதை டேஸ்ட் பண்ண முடியாது. ஆகவே தான் நமக்கு ஏதாவது ஒரு நமக்கு பிடித்த தின்பண்டங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்தாலோ பார்த்தாலோ நமக்கு வாயிலிருந்து நீர் ஊறுகிறது. அந்த நீர் ரசம் நானாகத்தான் இருக்கிறேன். ஆகவே தான் நமக்கு அந்த சுவை தெரிகிறது. அதாவது நீரில் மட்டுமில்லை, எந்த சுவையிலும் அந்த நீர் அனுபவம் நமக்கு வருகிறது. இது பகவானுடைய விபூதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அப்சு அகம் ரசக அப்படின்னு சொல்றாரு. நீரினுள் சுவையாக நானே இருக்கிறேன். அதுக்கப்புறம் பிரபாஸ்மி சசிசூரிய யோகோ அப்படின்னு ரெண்டாவது சொல்றாரு. பிரபாஸ்மி சசிசூரிய. பிரபான்னா ஒளி, அதாவது அந்த நம்ம ஒரு சூரிய சந்திரனுடைய பெருமைகள் நமக்கு எப்படி தெரியுதுன்னா அவருடைய ஒளியின் மூலமாக நமக்கு தெரிகிறது. சசிசூரிய யோகம். பிரபா என்றால் ஒளி, லைட்டு. இந்த சந்திரனுக்கு ஒளியாக நானே இருக்கிறேன், சூரியனுக்கு ஒளியாக நானே இருக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த சூரிய சந்திரன் எதனால் ஒளி வீசுகிறது அப்படின்னா அதனுடைய பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா பகவானிடத்திலிருந்து தான் வருகிறது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பிரணவ சர்வ வேதேஷு. இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சசிசூரிய யோகம் பிரபாவத்துக்கு பற்றி எப்படி இந்த ஒரு பிரகதாரண்ய உபநிஷத்தில் இதை எப்படி இந்த ஒளி வருது அப்படிங்கிறது விளக்கம் நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம பார்ப்போம். கட உபநிஷத்துலேயும் வருது அதை பற்றி. அதே போல் பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களிலும் பிரணவமாக நான் இருக்கிறேன். பிரணவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஓம்காரம் என்று சொல்லுவோம். பிரணவம் என்றதுக்கு இன்னொரு பொருள்னா உகந்த, நல்ல, சரியான, பொருத்தமான பேர் அப்படின்னு சொல்லலாம். உகந்த பெயர், பொருத்தமான பேர், நல்ல பேர் அப்படிங்கிறது சொல்லலாம். பிரணவம் என்றால் உகந்த பொருள். ஸோ நமக்கு பார்த்துருக்கோம் பகவானுடைய பல விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், 1008 சகஸ்ரநாமம்லாம் இருக்குது. அந்த பேர்கள்லாம் நமக்கு வச்சுருக்கோம். இன்னும் கோடிக்கணக்கான பேர் இருக்குது, நம்ம அவ்வளோதான் வச்சுருக்கோம். அந்த கோடிக்கணக்கானவர் ஒவ்வொரு பேரும் பகவானாக இருந்தாலும் சரி, தேவியாக இருந்தாலும் ஒவ்வொரு பேரும் ஒரு தேவியோ அல்லது பகவானுடைய பெருமைகளை சொல்கிறது. அதோடைய அர்த்தம் நமக்கு அந்த குறிப்பிட்ட பெயர் சொல்கிறது. அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் பெருமைகள் என்னன்னா, ஒரு பேர் சொன்னால் அந்த தனிப்பட்ட அந்த தேவ தேவிகளுடைய பெருமைகள் அந்த இடத்துல சொல்லும். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன இது லலிதா சகஸ்ரநாமத்தில் சிந்தூராருண விக்கிரகம், அந்த சிந்தூர் அப்படின்னா என்ன குறிக்கிறது? நம்ம சிந்தூர்னு அப்படின்னா நினைக்கலாம், அது துறவை சொல்கிறது. அதாவது காவி கலரை சொல்கிறோம். சிந்தூர் ஆருண விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அதாவது ஸ்லோகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே நமக்கு 3 விஷயம் சொல்கிறாங்க.
சிந்தூர்னா இந்த காவி கலர் அப்படின்னு சொல்லி சிந்து. அருண அப்படின்னா இது அருணம் அப்படின்னா அந்த சிந்தூர் ஆருண விக்கிரகா சிந்தூர் அருண அந்த அருணன்னா சன் செட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காவி கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவியை பார்த்து இன்னும் நான் நிறைய டீட்டெயில் இருக்குது, அது நம்ம அப்புறம் நான் உங்களுக்கு விளக்குறேன். அது ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தேவதைகளோட பெருமைகளை ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. துறவரம் அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறாங்க, அந்த கலர் சொல்லும்போது சொல்கிறாங்க சிந்தூர் ஆருண விக்கிரகம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி 1008 கோடிக்கணக்கான பேர் பகவானுடைய பேர்கள் ஒன்று சொல்லும்போது நமக்கு அவர்களுடைய ரூபத்தையும் அவருடைய ரூபம் அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஓம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படி என்ன பெருமை, பிரணவம் என்பதுக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓம் அப்படிங்கிறத குறிப்பிட்ட ஒரு நிர்குணத்தையோ சகுணத்தையோ சொல்லாமல் பரம்பொருளுடைய மொத்த விஷயத்தையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதங்கள் சொல்கிறது. இப்போது 1008 சகஸ்ரநாமம் சொன்னால், இப்போ நீங்கள் இதில் லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா தாரா நாயக சேகராம் அப்படின்னா, தாரான்னா நட்சத்திரம், நாயக சேகராம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை உடைய அந்த அதாவது இடது சந்திரனையும் சூரியனையும் வைத்து தேவி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது அந்த சந்திர சூரியன் அந்த விவாகம் என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது. அதே போல் இந்த 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 ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீ இன்னொன்று சொல்லும்போது அம்மாவுடைய இது சொல்லுது, சிதக்னி குண்ட சம்பூத தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிறத ஒவ்வொரு குறிப்பிட்ட பெருமைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டே வருது. அப்போது ஓம்காரம் சொல்லும் பொழுது தேவியுடைய அல்லது பரம்பொருளுடைய நிர்குணத்தை பற்றியும் சொல்லுது, சகுணத்தை பற்றியும் சொல்லுது. அதனால தான் சர்வ வேதேஷு, அதாவது பிரணவம் சர்வ வேதத்துக்கும் இதானது, பிரணவம் சர்வ வேதேசு அப்படின்னு சொல்கிறோம். எல்லா வேதங்களிலும் சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரணவம். அதனால் இதை பிரணவம்ங்கிறது நிர்குணத்துக்கும் சொல்லுது, சகுணத்துக்கும் சொல்லுது. நிர்குண ரூபத்தையும் குறிக்கிறது, சகுண ஏதோ ஒன்றை மட்டும் குறிக்கவில்லை. ஆனால் மற்ற பேரெல்லாம் இந்த 1008 சகஸ்ரநாமங்கள் எல்லாம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லுறதுனால பிரணவம் சர்வ வேதேஷு, பிரணவக சர்வ வேதேஷு அப்படின்னு சொல்கிறார். எல்லா வேதங்களின் சாரம் பிரணவம் அப்படின்னால பிரணவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த பிரணவமாக நானே இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். மேலும் இந்த ஓம் என்பதற்கு பகவான் மாயை இல்லாத அந்த பரபிரம்மனையும் குறிக்கிறது, மாயையோட கூடிய ஈஸ்வரனையும் குறிக்கிறது. அதனால தான் ஓமுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அதனால் ஓம் என்று சொன்னாலே போதும். இதை பற்றி தான் மாண்டூக்கிய உபநிஷத்தில் ஹோல் அத்தியாயமே இருக்குது. நிர்குண பிரம்மத்தையும் சகுண பிரம்மத்தையும் ரெண்டுமே சொல்கின்ற இந்த ஓம் பிரணவம். ஏன்னா ஓம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆ உ மா அப்படிங்கிற 3 அக்ஷரத்தை சொல்வோம். அது விதவிதமான பொருள்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஓம் என்ற சொல்லில் பிரணவம், இந்த ஓ ஆ உ மாம் எல்லாம் சேர்ந்தால் நமக்கு பிரணவம் என்று வரும். பிரணவத்தை தான் ஓம் என்று சொல்கிறோம். இது பகவானுக்கு உகந்த பெயர், சரியான பெயர், பொருத்தமான பெயர் அப்படின்னு சொல்லி. காரணம் அது பகவானுடைய நிர்குணத்தையும் சகுணத்தையும் சொல்கின்றனால இந்த ஓம் சரியான பெயர் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், வேதங்களில் சாரம் ஓம்காரம் அப்படின்னு சொல்கிறார். வேதம் என்பது என்ன? வாக்கிய ரூபத்திலும், வேதத்தை நம்ம பார்க்கும்போது வாக்கிய ரூபம் எழுத்து ரூபத்திலும் இருக்கும், அதை சொல்லும்போது சப்த ரூபத்துக்கும் மாறும். ஸோ வாக்கிய ரூபம் சப்த ரூபம் சேர்ந்தது வேதம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வேதங்களுக்கு சப்த ரூபம் வரணும்னா என்ன வேணும்? எழுத்து வேணும். எல்லா எழுத்துலையும் என்ன? ஆவில் தொடங்கும். அப்போ ஏன்னா அந்த ஆ என்று என்ன பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஆ என்ற சொல், ஆவென்ற சொல்லில் உபா இந்த ஆ அப்படிங்கிற எல்லா எழுத்தும் எங்கிருந்து தொடங்குகிறதுனா இந்த ஆவிலிருந்து தொடங்குகிறது. அதனால் எல்லா எழுத்துக்களுக்கும் உபாதாரண காரணமாக எது இருக்கிறது? இந்த ஆ இருக்கிறது. அதனால
நாம் வாயை திறந்தால் ஆ என்று தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஈ ஊ அப்படின்லாம் வரும். ஸோ இந்த எல்லா எழுத்துக்கள் அதனால தான் பகவான் கீதையில் சொல்ற அக்ஷரானாம் அகாரம் அஸ்மி அப்படிங்கிறாரு. இந்த அக்ஷரங்களுக்கு எழுத்துக்களில் நான் தான் ஆவாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஓம்காரத்திலையும் இந்த பிரணவத்திலையும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆ ஊ மா இந்த ஓமை பிரிக்கும்போது ஆ ஊ மாங்கிறது இந்த ஆ தான் உபாதான காரணமாக எல்லா எழுத்துக்களுக்கும் இருக்கிறது. இந்த ஆவிலிருந்து தான் ஊடுருவி எல்லா எழுத்துக்களுமாக மாறி வருகிறது அப்படிங்கிறது பகவான் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆவில் தொடங்கும், நடுவில் ஊ ஆக மாறும், அதுக்கப்புறம் ஆக மாறுது. ஸோ அகார உகார மகாரம் இந்த மாவில் மகாரத்தில் முடிகிறது. அதனால் ஆ என்ற எழுத்து உபாதாரண காரணமாக இருக்கிறது. அந்த ஓம் என்ற சொல்லை பிரித்தால் ஆ ஊ மாங்கிற ஒரு மூணு எழுத்தின் சேர்க்கை தான். உதாரணமாக நம்ம சொல்லணும்னா சூரியன் ப்ளஸ் உதயம், சூரியோதயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரிய உதயத்தில் தொடங்கும் போது ஆவில் தொடங்குது, நடுவில் ஊ வருது, அது ஆவும் ஊவும் சேர்ந்து ஓங்கிறது மாறுது, அதுக்கப்புறம் எங்கே முடியுதுன்னா ம்னு முடியுது. அப்போ ஆ ஊ மா அப்படிங்கும்போது அகார உகார மகாரம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மூன்று நிலையையும் இந்த ஓம்காரத்தை கொடுக்கிறது. அகாரம் என்கிறது நம்முடைய ஜாகிரத அவஸ்தை சொல்கிறது, உகாரம்ங்கிறது நம்முடைய சொப்ன அவஸ்தை சொல்கிறது, மகாரம்ங்கிறது வந்து நம்முடைய சுசுப்தி அவஸ்தை சொல்கிறது. அப்போது இது என்ன நாலாவது அவஸ்தா, அதாவது துரிய அவஸ்தா அப்படிங்கிறதுனா இந்த ஆ ஊ மா இந்த ஓம் சொல்லும்போது தான் அது துரிய அவஸ்தா. மூணாவது அது வந்து அமாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வித சப்தமும் இல்லாமல் சப்தம் வரும், ஆனால் மாத்திரை இல்லை, அமாத்திரம் தான் வந்து அது சொல்கிறது. ஸோ இந்த மூன்று அவஸ்தை, நாலாவது அவஸ்தையானது அது வந்து அமாத்திரை, எந்த ஒரு மாத்திரையும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் அது சொல்லுவாங்க. ஆ ஊ மாவுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நம்ம சமஸ்கிருதத்தில் முறைப்படி பார்த்தீங்கன்னா ஆ ஊ அப்படிங்கிறது ஓ என்று மாறுகிறது, கூட கடைசியில் சேர்க்கும்போது ஓம்காரமாகுகிறது. ஸோ வேதத்திற்கு சப்த ரூபமாகவும் அதாவது வாக்கிய ரூபமாகவும் இருக்கிறது என்று நம்ம பார்த்துட்டோம். ஆக வேதத்தில் வருகின்ற வாக்கியங்கள் ஆ என்ற உபாதான காரத்தில் தொடங்கி நடுவில் ஊவாகவும் பிறகு கடைசியாக மகாரமாகவும் எல்லா வாக்கியங்களும் இந்த மூன்றும் சேருகிறது. அது மூன்றும் சேரும்போது ஓமாக மாறுகிறது. அதனால தான் பகவான் சொல்கிறது, நாம் ஓம் என்ற அக்ஷரத்துக்கு பிரணவம், அதாவது பிரணவம் சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களுக்கும் சாரம் இந்த பிரணவம் ஓம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த முழு வேதமும் ஓம் என்ற சொல்லில் அடங்குகிறது. சப்தத்தின் அடிப்படையிலும் அர்த்தத்தின் அடிப்படையிலும் முழு வேதத்தை சுருக்கினால் ஓம் என்று வரும். அந்த ஓம் நானாகத்தான் இருக்கிறேன், வேதத்தின் சாரம் நான் தான் என்று பகவான் சொல்கிறார். அதாவது அவருடைய விபூதிகளை சொல்லும்போது ஓம் என்று சொல்கிறார். அதைத்தான் பகவான் என்று சொல்கிறார், சர்வ வேதேஷு ஓம் என்று. அதாவது பிரணவம் சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களுக்கும் சாரமாக ஓம்காரம் இருக்கிறது, அது நானாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் சப்த கே, அதாவது சப்த கேன்னா இங்கே எடுத்த சப்தம்னா சவுண்டு. சப்கே அப்படிங்கிறதுக்கு ஆகாசம் என்று பொருள். ஆகாசம் நம்ம என்னது, இந்த எப்படி இந்த பிரபஞ்சம் வருது அப்படிங்கிறத நமக்கு தைத்தரிய உபனிஷத்தில் பகவான் விளக்குகிறார். அதாவது தைத்தரிய உபனிஷத்து சொல்கிறாரு என்னென்னா, இந்த பரபிரம்மம் மாயையோட உதவியோடு முதலாவதாக வருகின்றது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஆகாசம். அதுக்கப்புறம் ஆகாசாத் வாயு அக்னி, அக்னியே ஆபனது பிருத்திவி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக நம்ம சொல்கிறோம். அதைத்தான் நம்ம வந்து சந்தியா ஆரத்தி பண்ணும் பொழுது நமக்கு கண்டனம் பாடும்போது ஒன்று ஒன்றா முதல்ல வந்து தீபம், அதுக்கப்புறம் ஷங்கில் தண்ணி வச்சு இது பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வஸ்திரத்தை வச்சு நம்ம துடைக்கிற மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பூ வந்து பிருத்திவியை குறிக்கிறது. அதே போல் கடைசி சாமரம் பஞ்ச விஷயம், நெருப்பு, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம்
இது வஸ்திரம், ஆகாசம், அதாவது கொஞ்சம் எதுக்கு இந்த ஆர்டரில் வந்ததுன்னு தெரியல. நம்ம பூஜை நம்ம ஆரத்தி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படி இப்படி இது பண்ணுவாங்க. முதல் இது பண்ணுவாங்க. ஸோ இது கடைசி என்ன குறிக்குன்னா இந்த இது பஞ்சபூதத்தை குறிக்கிறது. அந்த பஞ்சபூதத்திலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். அதனால் அந்த பஞ்சபூதத்துக்கே நம்ம திருப்பி ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம். ஸோ அந்த சப்தக்கே அப்படின்னா ஏன் இந்த ஆகாசத்துக்கு சப்தம் ஒரு இது என்னென்னா நாம் சொன்னோம் இது பஞ்சபூதம், சூக்ஷ்ம பஞ்சபூதம், ஸ்தூல பஞ்சபூதம். நாம் அனுபவிக்கின்றது ஸ்தூல பஞ்சபூதம். இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் தான் காரணமாக இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து சப்தம்ங்கிற குணத்தை சேரும் பொழுது ஆகாசமாக ஸ்தூல பஞ்சபூதமாக வருகிறது என்று நம்முடைய உபனிஷத்தில் நமக்கு பகவான் சில இடத்துல வருது. இப்படி எல்லா விஷயத்திலும் எல்லா சப்தக்கே அப்படிங்கிற இந்த சப்தத்தில் ஆகாசத்துக்கு முக்கியத்துவம் என்னென்றால் சப்தம்தான். அந்த சப்தத்திலிருந்து ஆகாசம் தோன்றுகிறது. இதுக்கு தான் அவன் சொல்கிறான், அந்த சப்தத்துக்கு ஆகாசமாக, அதாவது இந்த சப்தமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமைகளை ஒன்று ஒன்றாக சொல்லிட்டு நமக்கு சொல்கிறார். அதனால தான் நமக்கு சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறோம், சிதம்பரத்தை சொல்கிறோம். சிதம்பரத்தில் வேணும்னா வெறும் ஸ்க்ரீன் ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் ஒரு மாலை மாதிரி போட்டிருப்பாங்க, அதாவது வெட்ட வெளியில். அப்போ அதில் நமக்கு என்னென்னா ஆகாசத்தை குறிக்கிறது. பகவான் ஆகாசத்திலிருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் மாயையோட அதாவது பரம்பொருள் தத்துவமும் மாயா சேர்ந்த உடனே எது வந்ததுன்னா சப்தம். அந்த சப்தம் எங்கே தெரிஞ்சதுன்னா ஆகாசத்தில் சப்தம் தெரியும் நமக்கு. ஏன்னா ஆகாசத்தில் அந்த சப்த ஒளி ரெண்டுமே அதை கேட்குறதுக்கும் அதை ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஆகாசம் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும். அதனால் இந்த மாயை இதுலேருந்து வந்தது இந்த ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் கடைசி என்ன சொல்கிறது, புருஷம் நிருஷு அப்படின்னு சொல்லி, அதாவது பிரணவ சர்வவேகேசு சப்தக்கே பௌருஷம் நிருஷு. பௌருஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பௌருஷம் என்பதுக்கு ஆண்மை என்று பொருள். அதாவது ஆண்மை அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நிருஷு பௌருஷு என்று எடுத்துக்கணும். அதாவது ஆண்களுக்குள், இந்த இடத்துல ஆண்களுக்குள்ங்கிறது ஆண்கள் மட்டுமே கிடையாது, பொதுவாக எல்லா ஜீவராசிகளுக்கும் சொல்லுது. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆண்மையாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சுருக்கமாக இந்த மாயா ரூபத்தில் எல்லாம் நான் தான் அப்படிங்கிற ஒவ்வொரு பெருமைகளையா சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் பலவாக தோன்றி இந்த உலகத்தை வியாபித்திருக்கிறேன். இவை அனைத்தும் தற்காலிகமானது என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டால் பிறகு இருப்பது ஒரே ஒன்று, அந்த பரம்பொருள். ஏனென்றால் இந்த பெருமைகளெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்டு எலிவேட் ஆகி மேலே போய் எல்லாமே பலவிதமாக தெரிகின்ற ஒரே விஷயம். சர்வம் கல்விதம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னம்மா எல்லாமே இருக்கிறது தோற்றம் தான், அதுக்கு பின்னாடி இருக்கின்றதான் பகவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறது வெளியில் தெரிகின்ற அந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. அந்த மாயா ரூபத்தில் எல்லாம் நானாகத்தான் இருக்கிறேன், நான் தான் பலவாக தோன்றியிருக்கிறேன் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டு இவை எல்லாம் வெறும் தோற்றம்தான், அந்த ஞானம் வந்த பிறகு பரம்பொருள் மட்டும்தான் என்பதை மனதில் வைத்து கொள்ள முடியும். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், அத்வைதம். நீ அத்வைதம் இருக்கின்ற ஒன்றை, அதாவது பகவான் பரம்பொருள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது, மற்றெல்லாம் வெறும் தோற்றம் தான், கொஞ்ச நாளைக்கு தான். நான் இதை கிளாஸ் எடுக்கிறது கூட கொஞ்ச நாளைக்கு தான், நீங்கள் கேட்குறது கூட கொஞ்ச நாளைக்கு தான். ஆக உண்மை இருப்பது ஒன்றே ஒன்று தான், அந்த பரம்பொருள் தான் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். இன்னும் ஒரே ஒரு விளக்கம் இதோட இருக்குது. என்னென்னா, இந்த ஸ்லோகத்தில் நாம் எதை சுவைத்தாலும் சொன்னேன், எதை சுவைத்தாலும் அதில் நீர் இருந்தால் தான் சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் சமஸ்கிருதத்தில் ரசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எதை பார்த்தாலும் ஒரு வஸ்துவை ஒரு தின்பண்டத்தை எதை பார்த்த உடனே நமக்கு பிடிச்சதுன்னா உடனே நமக்கு அதுலேருந்து ஒரு ருசி தெரியும். அதனால் அதே போல் ரெண்டாவது இது சொல்கிறார் இல்லையா, பிரபவ சசி சூரியோ, எல்லா ஒளிகளிலும் நான் தான், அதாவது சந்திரனும் சூரியனும் ஒளி நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒளியை நானாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு இதோடைய விளக்கம் நமக்கு கடோபனிஷத்தில் சொல்கிறாரு. ஏன்னா
ந தத்ர சூரியோ ந சந்திர சாரகம் நமே விதுத்திய பாந்தி. அதாவது ந தத்ர சூரிய, இப்போ சூரியன் சந்திரன் நமக்கு எப்படி தெரியுது, நமக்கு அதோட பெருமைகள் தெரியுது. அதாவது சூரியன் ஒளிர்கிறது, அதனால் நமக்கு தெரிகிறது. சந்திரன் ஒளிர்கிறது, அதனால் நமக்கு தெரிகிறது. நட்சத்திரம் ஒளிர்கிறது, அதோடைய பெருமைனால் நமக்கு அது நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த வித்யுத் அப்படின்னா மின்னல், மின்னல் நமக்கு டக்குன்னு ஒரு ஜெகத்தில் தெரியுது, அது நமக்கு மின்னல் தெரியுது. இப்படி எல்லாமே பாந்தி. எதனால இதெல்லாம் ஒளி பெற்றது அப்படின்னா அந்த பரம்பொருளினால் ஒளி பெற்றது. அதனால் அதான் தமேவ பாந்தம் அனுபாந்தி சர்வம். தமேவ பாந்தம், தமேவனா அந்த பகவான், அந்த பரம்பொருளுடைய ஒளிதான் சூரியனுக்கும், சூரியனிலிருந்து சந்திரனுக்கும், சந்திரனிடமிருந்து நட்சத்திரத்திற்கும், நட்சத்திரத்திலிருந்து வித்யுத் அதாவது இந்த மின்னலுக்கும், அப்படிலாம் இருக்கும்போது, ஒளி இருக்கும்போது அக்னிக்கும் இந்த சரி இங்கிருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ தமேவ பாந்தம், இந்த அந்த பரம்பொருளிலிருந்து வந்துகின்ற ஒளிதான் எல்லா இடத்திலும் வருகின்ற, வேறு வேறாக இருந்தாலும் ஆனால் அதோட காரணம் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த இதிலிருந்து தான் வருது எல்லா. அதனால தான் சொல்கிறாரு தமேவ பாந்தி தஸ்ய சர்வமிதம் பாதி. இது இந்த தஸ்யம்னா இங்கே பரம்பொருளுடைய ஒளி இருப்பதால் தான் இது எல்லாமே ஒளிர்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. எப்படி அதுக்கப்புறம் பிரணவ சர்வ வேதேஷன் சொல்ல எல்லா வேதத்துக்கும் ஓம் தான் சாரணம் என்று சொல்கிறார். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணரை சந்திக்க மகேந்திரநாத் குப்தா வர்றாரு. வரும் பொழுது அவர் பக்தர்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு, ஓம் அப்படிங்கிற அக்ஷரத்தில் எல்லாமே அடங்கும். எதுனா நம்ம எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாடு கடைசியில் எதில் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரியில் முடியும், காயத்ரி மந்திரத்தில் முடியும். அந்த காயத்ரி மந்திரம் எதில் முடியும்னா ஓம்காரத்தில் முடியும். அதனால் எல்லா இதிலும் கடைசி என்னன்னா ஓம்காரத்தில் தான் முடியும். ஓம்காரம் தான் எல்லாத்துக்கும் சாரம். அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக தான் ஆரம்பத்தில் நமக்கு வேதங்கள் பாராயணங்கள் எல்லாம் பண்ண 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 நமக்கு அதில் இருக்குது. ஸோ கடைசி பார்த்திங்கன்னா ஓம் என்ற ஒரு வார்த்தை சொன்னாலே நாம் பகவானுடைய பேரை சொன்ன மாதிரி நிர்குண சகுண எல்லா சகல வகையான அந்த 1008 கோடிக்கணக்கான பேர்கள் சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஓம் அப்படிங்கிறதுனால இது வருது. அதனால தான் நான் பிரணவ சர்வ வேதேஷுன்னு சொன்னார். அந்த பிரணவம் ஓம்காரமாக நானே இருக்கிறேன் அப்படிங்கிற பகவான் சொன்னார். அதே மாதிரி இது சொன்னார், சப்தம், சப்தத்தை பற்றி சொன்னார். அதே மாதிரி புருஷர்கள் நிருஷு மனிதர்களையும் பகவான் நான் தான் சொல்கிறார். பகவான் பல மனிதர்களுடைய திறமையை மட்டுமல்ல, அவருடைய அதாவது ஒவ்வொரு மனிதர்களிடமும் இருக்கின்ற நல்ல குணாதிசயங்கள் திறமைகள் பண்புகள் எல்லாமே நான் தான் இருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு, அதாவது பகவானுடைய வெளிப்பாடாகத்தான் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இடத்துல வில் பவர் இருக்குது, அதை புரிந்து கொள்ளும் தன்மை நமக்கு இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, மன ஆரோக்கியம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, கலைத்திறன் இருக்குன்னா அந்த திறமை எல்லாம் ஆன்மீக திறமையாக இருந்தாலும் சரி, எந்த திறமை இருந்தாலும் சரி, அங்கு முறையாக பகவான் இருக்கிறான் என்று, அதாவது அந்த திறமைகள் முறையாக, அதாவது நம்ம இந்த இதெல்லாம் முறையாக இருந்தால் அவைகள் எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால இறைவனுடைய வெளிப்பாடாகத்தான் எல்லாமே இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ ஒருத்தனுக்கு தமோ குணம் அதிகமாக இருக்குது, தமோ குணம்னா நான் இப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக லேசியாக இருக்கான் அப்படின்னா அவனிடத்தில் இறைவன் இருக்கிறார், வெளிப்பட்டு இருக்கிறார், ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, வெளிப்பாடு குறைவாக இருக்கிறது. காரணம் தமோகுணம். ஒருவன்கிட்ட ராஜகுணம் இருக்குது அப்படின்னா அவனிடம் தமோகுணத்தை விட கொஞ்சம் பெட்டராக இவன்கிட்ட இருக்குது, இறைவன் இருக்குது. அதே போல் சத்துவகுணம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போ எப்போ குணாதீதன் ஆகிறானோ அப்பொழுது தான் அவனுக்கு இறைவனுடைய பரிபூரணமான இது, அதாவது அவனை இறைவன் ஆகிவிட்டான் என்று சொல்லலாம், இந்த குணாதீதன். ஏன்னா அர்ஜுனன் கேள்வி இதில் கீதையில் வருது இல்லையா, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்ய பவ அர்ஜுனா. அப்போது என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே 3 குணங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்ய பவ. அப்போ நீ என்ன ஆகணும் அப்படின்னா நிஸ்திரைகுண்யம், குணாதீதன் ஆகணும். குணாதீதன் ஆனால் தான் நீ தத்துவவித்து, அதாவது உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும், இந்த உலகத்தில் இறைவனை பார்க்க முடியும். இந்த குணாதீதன் எப்படி ஆவது
அதை பற்றியும் பகவான் 14வது அத்தியாயத்தில் மிக விளக்கமாக சொல்ல போகிறார். ஆக நமக்கு வந்து என்ன இதுன்னா, இந்த நாம ரூபம் இருக்கிறனால தான் நமக்கு இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நாமம் ரூபம் ரெண்டு இருக்கும். அந்த நாம ரூபத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இந்த மூணும் சேர்ந்து போகும். ஆனால் இந்த நாமமும் ரூபமும் பொருளை சார்ந்தது. இந்த ஐடியாங்கிறது நம்மை சார்ந்தது. யார் புரிஞ்சுக்கலாங்களோ அதை சார்ந்தது. ஒன்றும் இல்லை. இப்போது என்னிடத்துல வந்து ஒரு வட்டமான டேபிள் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்கொயர் சைஸ் டேபிள் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்த டேபிள் ஒன்று இருக்குது, ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த டேபிள் இருக்குது. ஸோ எல்லாமே டேபிள் தான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து பச்சை கலர் டேபிளில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னா, அந்த பச்சை கலர் அப்படின்னா நான் அவனுக்கு அந்த ஐடியா, க்ரீன் கலராக இருந்தால் அது சரி. ஸோ நாம ரூபம் ஐடியா இந்த மூன்றும் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு புரியும். அதை தான் வந்து பகவான் சொல்கிறாரு, இந்த மூன்று விஷயங்களும் சேர்ந்தது தான் அதனால் பெயர், அதாவது நாமம் ரூபம் ஐடியா நம்முடைய மனதில் புரிந்து கொள்ளக்கூடியது. அதாவது இந்த ஐடியா வந்து மனதில் புரிந்து கொள்ளக்கூடியது, நாம ரூபம் அந்த பொருளை சார்ந்தது அப்படிங்கிறது சொன்னேன். அதுபோல தான் இந்த ஓம் என்கிறது ஆ உ மா. ஆ என்பது ஒரு பெயரை குறிக்கும், அது உ என்பது ஒரு அதோடைய ரூபத்தை குறிக்கும். இப்படி ஒரு உதாரணமாக சொல்கிறார் பகவான். சொல்கிறாரு, இப்படி ஒரு உதாரணமாக சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, வேதத்தில் என்ன ஆ உ மா அப்படிங்கிறது முதலாவதாக அந்த நாமம், பெயர், அதோடைய ரூபம், அதோடைய ஐடியா இந்த மூன்றும் சேர்ந்து தான் நமக்கு அதோடைய கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ஆவுமா அப்படின்னு சொல்ல பிரணவ சர்வ வேதேசு சொல்லிட்டார். அதே போல் இவ்வாறு எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கும் இந்த மூன்று, அதுக்காக தான் வேதத்தில் எந்த மொழிகளை நம்ம கேட்டாலும் சரி, இப்போ நமக்கு எல்லாம் இறைவனாக இருக்கிறான், எல்லாமே இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். எல்லாம் அன்னையாக இருக்கிறான்னு பகவான் சொல்கிறாரு, ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. அப்போது அதில் சில கெட்ட வார்த்தைகள் இருக்குமா அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த கேள்விக்கு என்ன சொல்லணும்னா, வேதத்தில் அல்லது எந்த மொழியிலும் சரி கெட்ட வார்த்தை என்பது இல்லை. காரணம் என்னென்னா, எல்லா வார்த்தைகளுக்கு எங்கேருந்து தொடங்குதுன்னா ஓம் அப்படிங்கிறதுலேருந்து தான் தொடங்குது. நாம் கேட்கக்கூடியாத வார்த்தைகள் எல்லாமே இந்த ஓம்காரத்திலிருந்து தான் தொடங்குகிறது. கெட்ட வார்த்தைகள் என்பது இல்லை. ஏனென்றால் எல்லாம் சர்வ மங்களம் அப்படிங்கிறது. அதுக்கு உதாரணம் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, தாந்திரிகத்தில் காரணம் யோனின்னு ரெண்டு சொல்லுவாங்க. காரணம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒரு பொருள் என்னன்னா மது என்ற ஒரு பொருள். ஏன்னா தாந்திரிகத்தில் சாதனை செய்கிறவங்களுக்கு இந்த மது அந்த இன்டாக்சிகேஷனோட அவங்க சாதனை செய்வார்கள். அதே போல் இன்னொன்று காரணம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. இந்த காரணத்துக்கே மதுன்ற ஒரு இது இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு வந்து காரணம்னு என்ன, தட் இஸ் அ ரூட் காஸ்ங்கிறது காரணம். என்ன, பகவான் ராமகிருஷ்ணருக்கு இந்த காரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்ட உடனே அவருக்கு இந்த மதுங்கிற ஞாபகம் வராது. ரூட் காஸ் ஜெகத் ஜனனியாகிய அன்னையை தான் அவர் ஞாபகத்தில் வச்சுக்குவார். அதனால தான் அவர் அடிக்கடி பாடுற பாட்டு என்ன பாடுனா, அமி சுராபாணி கொரி நீ அமி சுதா காய் ஜெய் காளி போலே அப்படின்னு சொல்லி பெங்காலியில் பாடுவார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன், காளிபத கோஷ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் குடிகாரர். அவர் வந்து ஒரு தடவை எனக்கு தீட்சை கொடுங்க, அதாவது எங்கேயோ இதில் போயிட்டு இருக்கும்போது, படகுல போயிட்டு இருக்கும்போது கங்கையில் நிறுத்தி எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு, இல்லைன்னா நான் இங்கேருந்து படகு எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு நடு கங்கையில் உட்காந்து இது பண்ணுறாரு. அப்போது பகவான் ராமகிருஷ்ணர் அவருக்கு தீட்சை கொடுத்தாரு. அப்போ பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ குடிச்சுக்கிட்டே இருக்க, நீ குடிக்கிற மதுவில் வர்ற ஒரு போதை விட நான் சொல்கிற அந்த ஒரு மதுவில் உனக்கு போதை தலைக்கேறி நிற்கும். அந்த போதை நீ எந்த மதுவுலையும் உனக்கு கிடைக்காது, அந்த மருந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் காளி கோ, அதாவது அந்த இடத்துல காளிபத கோஷ்க்கு வந்து தீட்சை கொடுக்குறாரு. அந்த தீட்சை கொடுக்கும்போது அந்த ஜெய் காளி சொல்லிட்டு, அதாவது தீட்சை மந்திரத்தை கொடுத்துட்டு அவர் தொட்ட உடனே அவர் அந்த பகவான் ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இந்த எல்லா காரணத்துக்கும் மூல காரணமாக எல்லா விஷயத்திலும்
பகவானே இருக்கிறார் என்று அவருடைய அனுபூதிகளை விபூதிகளை ஒன்று ஒன்றா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகமும் அவருடைய விபூதி தான். நான் இந்த ஸ்லோகத்தை முடிச்சிடணும்னு நினச்சேன். அந்த நம்மளால் எட்டாவது ஸ்லோகம் தான் முடிக்க முடிஞ்சது. அதனால் 9வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் 12ஓட இந்த விபூதிகளை முடிக்கிறார். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் என்னன்னா புண்ணியோ கந்த பிருத்திவியாம்ச, இந்த பூமியை பற்றி சொல்கிறாரு. புண்ணியோ கந்த நறுமணம், புண்ணியம்னா நறுமணம், கந்தம் மனம், அந்த பூமியிலே இருக்கின்ற புண்ணிய கந்தமாக நான் இருக்கிறேன். தேஜஸ் சாஸ்மி விபாவசோ, தேஜஸ் சாஸ்மினா நெருப்பிலே சுடராக இருக்கிறேன். தீக்குள் விரலை வைத்த நந்தலாலா தீண்டும் உன்னை எண்ணம் தூண்டுகடான்னு சொல்வார் பாரதியார் பாடும்போது. ஸோ நெருப்பிலே நான் சூடாக இருக்கிறேன், அதாவது சுடும் தன்மையாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஜீவனம் சர்வபூதேசு, எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிராக நான் இருக்கிறேன். தபஸ்சாஸ்மி தபஸ்விசு என்ற அடுத்த பெருமைகளை, இதனுடைய விளக்கம் நான் அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன். அதனால் 9, 10, 11 அடுத்த கிளாஸில் நான் இந்த 3 ஸ்லோகத்தையும் முடிச்சிடறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கஞ்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. नमस्ते महाराज। नमस्ते।